வெல்கம் பைரவா, வெல்கம். நானே உன்னை தப்பிக்க வைக்கணும்னு நினைச்சேன். நீயே வந்துட்ட. நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தப்பிச்சு வந்ததுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். நீ வந்த சூட்டோட சூடா உனக்கு ஒரு வேலை கொடுக்கிறேன். இனிமே எவன் எதை சொன்னாலும் நான் கேட்க போறதில்லை. இதுவரைக்கும் எந்த லட்சியமும் இல்லாமே சுத்திட்டு இருந்தேன். இப்ப காரணம் கிடைச்சு போச்சு, காரியத்தை முடிக்க போறேன். கல்யாணம் செஞ்சுக்க போறியா? அது அற்ப விஷயம். நிரந்தரமா ஏதாவது வேலை தேடிக்க போறியா? வயிற்று பழப்புக்கார எல்லா பயனும் செய்யற காரியம் தானே. அப்படின்னா நீ செய்ய போற காரியம் கொலை. என்னமோ இப்பதான் புதுசா செய்ய போற மாதிரி சொல்றிய. கேவல வயிற்று பழைப்புக்காக உங்ககிட்ட கைப்பொம்மையா கைக்கூலியா இதுவரைக்கும் ஆடிக்கிட்டு இருந்தேன். இனிமே என் இஷ்டத்துக்கு நான் ஒரு கொலை செய்ய போறேன். வயிற்று பழைப்புக்காக இல்ல, எங்க அப்பா அம்மாவுக்காக. உன் அப்பா அம்மாவை பத்தி இதுவரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்றவனும் முட்டாள், சொல்லக்கூடியதே சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறவனும் முட்டாள். நீ புத்திசாலி. இல்லை, நான் ஒரு குப்பை தொட்டி. என்னது கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்குல்ல? இந்த நாட்டுல எத்தனை பெரிய மனுஷன் குப்பை தொட்டிலிருந்து வந்தானோ யாருக்கு தெரியும்? அப்படி யாரோ ஒரு பெரிய மனுஷி என்னை பெத்து குப்பை தொட்டியில போட்டா. என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கின என் தாய ஒரு பணக்கார மிருகம் கழிச்சு கொதறிடுச்சு. முதலாளியே தெய்வம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எங்க அப்பனே அதே பணக்கார மிருகம் ஜென்ம தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருச்சு. யார் உங்க அப்பா? கார் டிரைவர் சீனு. எங்க அப்பாவை ஜெயில சந்திச்சேன். நாங்க 2 பேர் தப்பிச்சு ஓடி வரும்போது போலீஸ் எங்க அப்பாவை சுட்டு கொண்டுட்டாங்க. எங்க அப்பா சாகும்போது தர்மலிங்கத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்க சொன்னார். இப்போ அந்த தர்மலிங்கம் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன தெரிஞ்சுக்கல. எப்படி தெரிஞ்சுக்குவ? நடுக்கடல்ல நட்சத்திர வெளிச்சத்துல மீன் பிடிக்கிறவனா? என்கிட்ட அந்த திமிங்கில தப்ப முடியாது. அப்பா அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாரும் எள்ள போட்டு தர்ப்பணம் பண்ணுவாங்க. நான் அந்த தர்மலிங்கத்தோட தலைய போட்டு தர்ப்பணம் பண்ண போறேன். சின்ன வயசுல எங்கிட்ட பெல்ட்டால் அடி வாங்கின அந்த தங்க ராஜாவும் இந்த பட்டாக்கத்தி பைரவனும் தங்கராஜா, ஏண்டா இவ்வளவு நேரமா காரை தொடச்சிட்டு இருக்க? சீக்கிரம் வேலைக்கு போ. அப்பா, எனக்கு காரவட்ட கத்துக்கோங்க அப்பா. முதலாளி வீட்டுல வேலை செய்ய பிடிக்கல. ஏண்டா? முதலாளி அவங்க பையனை என்ன எப்ப பார்த்தாலும் குப்பை தொட்டியும் கூப்பிடுறாங்க. எனக்கு கோவம் வருது. சோறு போடுறவங்க என்ன சொன்னாலும் நாம கேட்டுக்கிட்டாண்டா வேணும். அப்படி என்ன சாரி இந்தியா கிடக்கு? அதோட நம்ம பட்டினி கிடக்கலாம். இந்த வயசுல உனக்கு என்ன ரோஷம்? அறிவு கட்டவனே. அவனை ஏன் திட்டுறீங்க? அவன் வந்து ராசிதாங்க. குழந்தையே இல்லாத நமக்கு இந்த பெண் குழந்தை பிறந்திருக்கு. அண்ணா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டாரண்ணா. போய் நல்லா படிச்சிட்டு வாமா. வாடா. அம்மா, நான் நிஜமா குப்பை தொட்டிலையா கிடந்தேன்? அம்மா அப்பா இல்லாத அனாதையானே? உனக்கு நான் இருக்கேன்டா ராஜா. அப்பா, நான் உன் வயித்துல பிறக்கலையா? அப்பா, யார் பண்ணி எனக்கு தெரியல. நான் தான் தங்கராஜா. ராஜா, அடையாளமே தெரியல. ஆமாப்பா, 1 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? எப்ப என் அடியோட மறந்துட்டியா? இல்லப்பா, சில வருஷத்துக்கு முன்னாலே உங்களை தேடி நம்ம வீட்டுக்கு வந்தேன். அங்க வேற யாரோ இருந்தாங்க. உங்களை பத்தியும் அம்மாவை பத்தியும் தங்கச்சியை பத்தி விசாரிச்சேன். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களை எங்கெல்லாமோ தேடி அலைஞ்சேன். எந்த விவரமும் தெரியல. இங்கதான் சந்திக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. ஆமா ராஜா, நீ எப்படி இங்க வந்த? அது அப்புறம் சொல்றேன். நீங்க எதுக்காக ஜெயிலுக்கு வந்தீங்க? நான் தனியா செஞ்ச பாவத்துக்கும் பாவி தர்மலிங்கத்தோட சேர்ந்து செஞ்ச பாவங்களுக்கும் மொத்தமா நான் பலியாயிட்டேன். அப்படி என்ன நடந்தது? தர்மலிங்கத்துடைய மகனை அடிச்சு போட்டு நீ ஓடிட்டியா? அதுக்கப்புறம் ஒரு நாள் புஷ்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி நீ அழுதுகிட்டு இருக்க போற? என்ன பண்றதுங்க? வளர்த்த பாசம் மனசு கேட்கலையே. புஷ்பா, உனக்கு இருக்கிற பாசம் எனக்கு மட்டும் இல்லையா? அவனை எங்க தேடியும் கிடைக்கலையே. என்ன பண்ண சொல்ற?
என்ன முதலாளி, நீங்களே வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கீங்க? சீனு, உனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்குது, வா உட்காரு. அம்மா, உங்களை முதலாளி உடனே கூட்டியார சொன்னாருங்க. எதுக்காக? உங்க புருஷன் கார் ஓட்டிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. அடிபட்டு ஐயா வீட்டுல கிடக்குறாரு. எங்க இருக்காரு அவரு? மேல இருக்காரம்மா. முதலாளி, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டுருச்சாமே. உன் புருஷனுக்கு அடிபட்டா என்ன? அதான் நான் இருக்கேனே, வா. கந்தசாமி, என் புஷ்பா எங்க? எனக்கு தெரியாது. நீதான் முதலாளி கூப்பிட்டதா கூட்டிட்டு வந்தியாமே, என் குழந்தை சொல்லிச்சு. நான் கூட்டி வரலையே. புஷ்பா, எங்க அந்த வேலைக்காரனை நான் கொலை செஞ்சிட்டேன்னு சொல்லி எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மா என்னானா, உன் தங்கச்சி என்னாச்சு, ஒண்ணுமே தெரியாதுப்பா. அம்மாவுக்கு எடுத்து அந்த தர்மலிங்கத்தை சும்மாவா விட்டுட்டீங்க? நான் என்னப்பா செய்ய முடியும்? அந்த பாவி கிட்ட பணம் இருக்கு, அதை வச்சு என்ன வேணுமானாலும் அவன் சாதிக்க முடியும். நம்ம குடும்பத்தை கெடுத்தவரை கோடல உருவி மாலை போடுறதை விட்டுட்டு இப்படி கம்பியை பிடிச்சுட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்க. அப்பா, நாளைக்கு ராத்திரி நாம 2 பேரும் இந்த ஜெயில இருக்க மாட்டோம். இத மட்டும் கொடுத்து என்னடா பிரயோஜனம்? போய் அந்த பொண்ண யாரு நீ? தங்கராஜா. என்ன தெரியலையா பாஸ்? பாஸா? உங்களை ஒரு தடவையாவது நான் பாஸ்ன்னு கூப்பிடணும்னு அன்னைக்கு ஆசைப்பட்டீங்களே, அதனால தான் இன்னைக்கு கூப்பிட்டேன். என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? என் குடும்பத்தை குட்டிச்சுவராக்குற தர்மலிங்கமும் என்னை கொலை செய்ய தூண்டி உற்சாகப்படுத்துற பாசும் ஒரே ஆளுங்கிறத இப்ப உன் குரலை கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இங்க வந்திருக்கிறது வாணிக்காக இல்ல, பினிஷிங்காக. சரி, நல்லா சரி. இதுதான் உன்னுடைய கடைசி சிரிப்பு. மாயமுறா குப்பை தொட்டி.